أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي என் மனம் ரொம்ப புகழ்றாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டாக்காரன்னு சொல்லிக்கிறோம். ஆட்டாக்காரா சரி, அடுத்தது ஒரு அரசியல்வாதி என்ன செய்யறாரு? நம்முடைய நாட்டினுடைய அமைச்சரோ அல்லது நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரியோ அல்லது நம்முடைய நாட்டினுடைய முதல்வரோ யாரோ ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு கூட்டத்திலே நம்மளை புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னார். இந்த அரசியல்வாதி நம்முடைய நாட்டினுடைய பிரதமருக்கு, நம்முடைய நாட்டினுடைய மந்திரிக்கு, நம்முடைய நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு அல்லாஹ் என்ன மதிப்பு இருக்கிறது? நாளைக்கு மறுமையில ஏதாவது விஷயம் உண்டா? அப்ப இந்த புகழ்ச்சியெல்லாம் ஒரு புகழ்ச்சியே இல்லை, ஆனால் ரசிப்போம், எழுதினோம். அப்போ இழிவானவர்கள் இழிவான வார்த்தைகள் இழிவான இடத்திலே பேசுவதை ரசிக்கிறோம். நான் இங்கே பேசிக் கொண்டிருப்பதுதான் என் ரப்பை பத்தி நான் பேசுவதாக எதுவுமே செய்யவில்லை. என் ரப்பை என்னை பத்தி பேசுறாங்கன்னா இதை விட ஒரு சிறப்பு வேண்டுமா? நாம் நினைக்கிறது சும்மா சாதாரண கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிறோம். தர்பியாதான் மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடியது. பயான் நீங்க நாமதான் பயான்களை எல்லாம் ரசிப்பதாக மாறிவிட்டது. இது எப்படி ஆகிவிட்டது? பயானத்தெல்லாம் ரசிப்பதாகவும் கவாந்து கொடுக்கக்கூடிய பயான்கள் தான் அப்படிதான் இருக்கிறோம். 20 வருடம் ஆகிறது, 30 வருடம் ஆகிறது. என்ன மாற்றத்தை இந்த சமூகத்தை நம்மளால் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது? சகாபாக்கள் வெறும் 23 ஆண்டுகளிலே ஷிர்கின் கோட்டையை ஏகத்துவத்தின் கோட்டையாக மாற்றினார்கள். ரோம் பாரசீகம் போன்ற எல்லாவற்றையும் நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் 30 வருடம் 40 வருடங்கள் என்று பேசுகிறோம். இந்த சமூகத்தினுடைய ஒரு ஷிர்கையாகும் நம்மளால் கலைய முடிந்திருக்கிறதா? ஒரு ஷிர்கையா, ஒரு பிதாத்தையாவது நம்மளால் முழுமையாக நீக்க முடியும். என்ன காரணம்? நம்ம ரசிப்பதுதான் இருக்கிறது, வாழ்க்கையிலே இல்லை. இந்த வாழ்க்கையில் வருவதுதான் தர்பியா. தர்பியா என்பது ஏதோ ஒரு பயானாய் ஆக்ரோஷமாக கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும். இன்றைக்கு பல விஷயங்களை நாம் கேட்கிறோம், பல விஷயங்கள் நாம் படிக்கிறோம். நமக்கு வாழ்க்கையில மாற்றம் இல்லை. காரணம் பயானை நாம் ரசிக்கதான் செய்கிறோம். பயான் முடிஞ்சு வெளியில போகும்பொழுது என்ன பேசினாரு யாரும் தெரியும். ஆனா இங்க நல்ல சூப்பரா பேசினாரு, நினைக்கிறாரு, அற்புதமா பேசுறாங்க. என்ன மாற்றம் வந்துச்சு? அவர் பேசுறாரு, அப்பா யாருக்கப்பா பேசினாரு? பாதுகாப்பு தர்பியா நிகழ்ச்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு 30 மாதங்கள் வச்சிருக்கு. நம்ம முடிந்த அளவுக்கு தர்பியா நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டே ஆக வேண்டும். இதை நாம் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கொள்கையும் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒழுக்கங்களும், இது ரெண்டுமே உங்களுக்கு தேவை. கொள்கை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் தான் முஸ்லீம் என்று சொல்கிறோம், கௌமியவாதி என்று சொல்கிறோம், வாஹித் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த கொள்கையை பற்றி நாம் என்ன அறிவு வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபஅலம் நபியே நீ கற்றுக்கொள். யாருக்கு சொல்றான்? ஃபஅலம் அல்லாஹ் நபிக்கு சொல்றான், முஹம்மதாகிய நீ கற்றுக்கொள். அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நீ கற்றுக்கொள். என்ன சொல்றாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ்வை நீ கற்றுக்கொள் என்பதால் நபிக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கு? அப்ப என்ன நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு சொல்லிட்டே இருக்கோம். என்ன இருக்குது லா இலாஹா இல்லல்லாஹ்? சகோதரர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். லா இலாஹா இல்லல்லாஹ்வை கற்றுக்கொண்டால் உங்கள் பேச்சிலே மாற்றம் வரும். லா இலாஹா இல்லல்லாஹ்வை கற்றுக்கொண்டால் உங்கள் தூக்கத்திலே மாற்றம் வரும், உங்கள் நடத்தையில் மாற்றம் வரும், உங்கள் வீரத்தில் மாற்றம் வரும், உங்கள் அமல்களில் மாற்றம் வரும், எல்லா விஷயத்திலும் மாற்றம் வரும். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் தான் ஒரு மனிதனுடைய பேசிக்காக, இதுதான் ஒரு மனிதனுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. இந்த கொள்கை சரியில்லாவிட்டால் நான் பின்னாடி வாழ இன்னைக்கு நமக்கு அல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரிய கிடையாது. அல்லாஹ் என்ன விலகி வைத்திருக்கிறோம்? ஏதோ முஸ்லிம்களுக்கு அது ஒரு கடவுள், குஃபாருக்கு ஒரு கடவுள், இதான் நாம் நினைக்கிறோம். மற்ற வழக்குகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடவுளை போன்று அல்லாஹ் என்பவன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடவுள், இதைதான் நாம் நினைவு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய ஆற்றல் என்ன? அவன் எங்கே இருக்கிறான்? அவன் நம்மோடு இருக்கிறானா? அவனுக்கு உருவம் உண்டா இல்லையா? அவனை பார்க்க முடியுமா முடியாது? எதுவுமே நம்ம பார்க்க கிடையாது, எதுவுமே நமக்கு தெரியறதே கிடையாது. நான் எடுத்துக்கொண்ட இந்த விஷயம்
வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு மணி நேரம், 1/4 மணி நேரம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒழுக்கங்கள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒழுக்கங்கள். பேனா எழுதி கொடுங்க சொல்றேன், இல்லாட்டா உங்களுடைய செல்போன்ல பதிவு கொடுங்க, நம்பர் சொல்றேன். ஏன்னா இது வந்து குழந்தைகள் ஒரு சமூகத்தை நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சமூகம் இந்த அடிப்படையை நாம் வாழ்ந்திருந்தால் எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த அடிப்படை நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்திருப்போமே ஆனால் எப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளால் நாம் உருவாக்கி இருக்கிறார் நாம் நம்பலை. இந்த அடிப்படையில் அவர்கள் வளர்க்காதனால் எப்படிப்பட்ட இலக்கிலே நம்முடைய சமூகம் இருக்கிறது என்று நான் பேசும்பொழுது தெரியும். ஆனால் இந்த கொள்கைதான் சகோதரர்கள், இந்த நாயிலாமை நல்லாவை நாம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் நீங்க எதை கற்றுக்கொண்டாலே உங்க வாழ்க்கையில தியானம் செய்யக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வு. இன்றைக்கு எல்லாம் கேட்கிறோம், தொழிலை பற்றி கேட்கிறோம், சுண்ண தொழிலை பற்றி கேட்கிறோம், பேசக்கூடிய நாமநாட்கள் எல்லாம் மாற்றத்துக்கு தானே. இது வந்து ஒரு பயானே இல்லை, நமக்குள்ள முசாத்தரா தர்பியா உரையாடு, நமக்குள்ள இருக்கிற ஒரு கலந்துரையாடு, நமக்குள்ள மாற்றம் உறவு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது நாம் பேசுறதுனாலேயோ புகழ்றதோ எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம், ஆனா நம்மளால செயல்படுத்த முடியாது. இது உதாரணத்திற்கு இப்படி இப்படி சுண்ணத்தோடு கேட்கிறோம், சுண்ணத்தோடு தான் ஒரு சொர்க்கத்தோடு எழுந்து கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம். என்ன செய்யறோம்? இன்றைக்கு குறிப்பா தௌஹீத்வாதி எல்லாத்துக்கும் முழு இஸ்லாம் தெரியும், இபாதத் இந்த இபாதத்துக்கு இவ்வளவு ஒரு நன்மை முழுமையா தெரியும். ஆனா நம்மளால செய்வதற்கு ஆர்வம் இல்லை. என்ன காரணம்? அதை பற்றி உண்டான அறிவு நம்மிடத்தில் இல்லை. இந்த கொள்கை உங்களிடத்தில் தெளிவாக ஆனால் பிலால் காயமாக சுடுபடுத்தப்பட்டாரா இல்லையா? நினைச்சு பார்க்க, கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, அவரால் எப்படி அதை தாங்க முடிச்சு. அவர் சிரிக்கிறார், எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் அவர் என்னது பார்ப்பதற்கு வேதனையா இருந்துச்சு, ஆனா அவருக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. இதை விட அவர் என்ன சொன்னார்? பிலாலுடைய நிஜமான என்ன சொன்னார்? இந்த ஆயிரம் விடாவிட்டார், முகம்மதை திட்டாவிட்டால் அரபு சமூகத்திலெல்லாம், வார்த்தை நல்லா கேட்கும், அரபு சமூகத்திலெல்லாம் கேள்விப்படாத வேலையை நான் உனக்கு தருவேன். இப்ப பிலால் சொன்னார், இந்த நாயிலாக இல்லல்லாவுக்காக வேண்டி அரபு சமூகத்திலெல்லாம் கேள்விப்படாத பொறுமையை நீ இடத்திலிருந்து பெற்றுக் கொள்வாய். எப்படி முடிஞ்சு? சுமையாக கும்பலையால தன்னுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டிய குத்துரா அப்படிங்கிற காலை தன்னுடைய எஜமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது சுமையாக எல்லாம் பிலால் எழுது அந்த அபூஜைக்கு பணியாளராக காலை துடைக்கிறது, அவனுடைய வேலை செய்யறது, அவனுடைய ஒட்டகம் இப்படி இருந்த ஒரு பெண்மணி இந்த இஸ்லாத்தை இந்த அக்கீதாவை புரிந்ததற்கு பிறகு அவனுடைய முகத்துல ரசூலுல்லாஹ்வை திட்டினோன்னு காலை துப்பம் இருந்துச்சு. தெரிஞ்சாரு எப்படிப்பட்ட பெண்மணி? அபூஜைக்கு அடிமையாக இருந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த அக்கீதா, நான் சொன்னேன் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் கற்றுக்கொண்டவுடன் அபூஜைக்கு காலை துப்பம் இருந்துச்சு. அம்மா நிரூபப்பட்டு வார்த்தைகிறார்கள், அவர் சிரித்துக்கிட்டே இருக்கிறார், சந்தோஷமா இருந்துச்சு. எந்த வேதனையும் அவர்களுக்கு வேதனையாக தெரியவில்லை, எந்த சிரமமும் அவர்களுக்கு சிரமமாக தெரியவில்லை. எத்தனையும் இழப்பார்கள். அப்படிதானே? சஹாபாக்களுடைய அந்த தியாகம்லாம் பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் உலகத்தை வாழ முடியுமா? சந்தேகமா இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா? சமோதரர்களை இந்த கொள்கை உங்களிடத்தில் வந்தார், இந்த அக்கீதா இதை நாம் ஒழுங்காக நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தால் எத்தனையும் இழப்போம், இழக்கக்கூடிய அனைத்தும் சுகமாக இருக்கும். இன்றைக்கு நாங்களும் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா யோசிப்போம், 50 ரூபாயை கொடுத்துக்கலாம் போல இருக்க. இதுதானே வராது பரியாசம் வெளியில போறோம், 100 ரூபாய் பேருக்கு கொடுத்த பிறகு என்ன நினைப்போம்? 50 ரூபாய் கொடுத்துலாம், 50 ரூபாய் மிச்சப்படுத்திக்கலாம் போல. இது நம்முடைய நடக்கும். ஆனால் சஹாபாக்கள் என்ன நினைத்தார்கள்? இதெல்லாம் கொடுக்க முடியவில்லை. தங்களிடத்தில் இருந்தது, தங்கள் பிள்ளைக்கு இருந்த உணவை ஒரு முஸ்லீம் சகோதரர் மக்களுக்கு வாராது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? புகாரில் வருது, இவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? எல்லாரும் கை வைக்கிறாங்க. ஒரு சாப்பிட்டு சொல்றாரு, யார் சொன்னா கூட்டு போறேன், இஷா பொழுதுக்கு கூட்டு போறேன். ஒரு நேரம் மனைவிட்ட போய் சொல்றாரு, நான் ஒரு இருந்தாலிய ரசூலுல்லாஹ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, என்ன சாப்பாடு? அந்த அம்மா சொல்றாங்க, பிள்ளைக்கு இருக்கக்கூடிய 2 ரொட்டி இருக்கு, பிள்ளைக்கு மட்டுமே ரொட்டி இருக்கிறது, ஒண்ணுமே இல்லை. அவரு சொல்றாரு, நான் இஷா பொழுது இப்படிப்பட்ட சிந்தனை கரெக்டா
எல்லாம் முடிஞ்சிச்சு. நானும் இருக்கிறேன், என் சகோதரன் தான், என் சகோதரன் என் கண்ணுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், என் சகோதரன் என் கண்ணுக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிறான், என் பையில இருக்கக்கூடிய முழு காசு கொடுக்க சொல்றாங்க, என்னுடைய சொத்து அல்ல. ஆனா அங்க பாருங்க, அந்த பித்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ரொட்டி தான். சைடு புகாரில் வருது. அப்பா அவங்க சொல்றாரு, இப்படிலாம் திட்டம் நம்மளும் திட்டம் போடுவோம், எப்படின்னா 50 ரூபாய்க்கு 20 ரூபாய் ஆக்கலாம் திட்டம் போடுவோம். பாய் நான் 20 ரூபா கொடுங்க, நீங்க 20 ரூபா கொடுங்க, 40 ரூபாய் சேர்த்து இப்படி நம்ம திட்டம் போடுவோம். அவங்க திட்டம் போடுறாரு. நான் விஷயத்தை கூப்பிடுவாரு, அதுக்கு முன்னாடி அப்படியே தூங்க வச்சு என்ன செஞ்சு என் பிள்ளைய தூங்க வச்சு விஷா தொழுதுக்கப்புறம் கூப்பிடுவாரு. அதே மாதிரி அந்த அம்மா இப்படிப்பட்ட பெண்மணி பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பெண்மணி தான். ஏதாவது 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனா, நீ மட்டும்தான் உழப்ப போனாக்காரனா, மற்றவங்க பிரயாசம் இல்லையா, உங்க குட்டிதான் உனக்கு இல்லையா? நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையில் தானதம் செய்யாமல் நீங்கள் முழுமையான நன்மையை அடைய முடியாது. வசனத்தை இறக்கினா இல்லையா? பைபிளா என்ற ஒரு தோட்டத்தை யார் சொல்லலாம்? இப்படி வசனம் இறங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் பைபிளா தான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையை திரும்பி சொன்னாரே இல்லையா? சரி புகாரி அவர்கள் பாருங்க, அதை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வருவாரு. நினைச்சு பாருங்க, நம்முடைய மனைவியாக தான். இப்போ என்னுடைய சொத்திலேயே உயர்வான சொத்து பைபிளா தோட்டம் என்று சொன்னால் அபூத்தர்களுக்கு அதுதான் உயர்வு. அல்லாஹ் உனக்கு பிடித்ததை, உனக்கு உயர்வானதை நீ தர்மம் செய்யாமல் நன்மையின் முழுமையை அடைய முடியாது. இப்ப இந்த சஹாபி என்ன ஆச்சு, நேரா கொண்டு போய் கொடுத்துட்டார். இருக்கக்கூடிய பெரிய பங்களாதான் தோன்றும் சகோதரர்களை பைபிளா தோட்டத்திற்கு முன்னால். அந்த தோட்டத்திற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஆசையாக நுழைந்து ரெஸ்ட் எடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில், அந்த தோட்டத்தின் தண்ணீரை குடித்தால் இனித்திருக்கும், அந்த தோட்டத்திற்கு நுழைந்தால் மணக்கும். இவ்வளவு பெரிய தோட்டம், சுபஹானல்லாஹ். அந்த மனைவி சொல்றாங்க, அவர் சொல்றாரு, அல்லாஹ் வசனத்தை எனக்கு நான் கொடுத்துட்டேன், ஒரு பரக்கத்தான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்து விட்டீர்கள் என்னுடைய கணவனே. என்ன சொன்னாரு? ஒரு பரக்கத்தான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்து விட்டீர்கள், அல்லாஹ் அவங்க வியாபாரத்தை பரக்கத்து செய்வானாக. இப்ப நம்முடைய மனைவி வச்சுவார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தலாக் வளர்ந்து போயிடும். உண்மையாவே சொல்றேன், உண்மையாகவே மார்க்கம் தெரியாத பெண்களாக இருந்தால் தலாக் தளர்வு பேர். காரணம் சொல்றது அக்கீதாதான். இந்த அக்கீதாதான் பிரச்சனை. எது அந்த சகால சமர்க்கிறோம். அப்ப தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, என்னோட பிள்ளை தூங்க போட்ட உடனே அந்த அடுத்து திட்டத்தை பாருங்க. அரபுகளுடைய பழக்கம் என்னன்னா, நம்முடைய பழக்கம் என்ன, விருந்தாள் வந்தால் நம்ம எல்லாம் சாப்பிட அவங்களுக்கு பரிமாறுவோம், அப்படிதானே? அவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா போன போது நம்ம சாப்பிடுவோம். ஆனா அரபுகளுடைய பரிமாற்றம், இஸ்லாத்தினுடைய பரிமாற்றம் அல்ல. ஒரு விருந்தாளியோடு பக்கத்தில் உட்கார்ந்து சாதிசமாக சாப்பிட வேண்டும். இதுதான் அரபு நாட்டினுடைய கல்ச்சர். இஸ்லாத்தினுடைய கல்ச்சர் அதை ரசூலுல்லாஹ் நம்ம விருந்தாளிகள் சாப்பிட வைப்போம், அவர் பரிமாறுவார், திருப்தியா சாப்பிட்டு முடிச்ச போது நம்ம நினைச்சுவோம் நாம பிள்ளைகளா சாப்பிடுவோம். ஆனா அரபு நாட்டினுடைய விருந்து கலாச்சாரம் அப்படி இல்லை. ஒரு விருந்தாளி விருந்தாளி உட்காருவா, தான் உட்காரு, அப்பதான் ரெண்டு சாப்பிடுவோம். இதே இல்லையா? அதுதான் அவருடைய கலாச்சாரம். இப்ப அவரு சொல்றாரு, நம்முடைய கலாச்சாரம் என்ன, அவரு சாப்பிட வந்துட்டா நம்மளும் உட்காரும். ஆனா இருக்கிறதே புள்ள வச்சுதான். இப்ப நான் உட்கார்ந்து அது காணா போயிடும். அதனால உட்கார்ந்த உடனே ரைட் ஆஃப் பண்ணுது. சில சம்பவங்கள்லாம் பயான கேட்கும் பொழுதுதான் நீங்க இதே மாதிரி தனியான வச்ச கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. ரைட் ஆஃப் பண்ணிருப்பான். ரைட் ஆஃப் அதே மாதிரி வாதாடி அந்த ஆளு உட்கார்ந்து விட்டியை பிச்சு போட்ட உடனே ரைட் ஆஃப் பண்ணாரு. அந்த சகாமிக்கு தண்ணி விட்டே இருக்காரு, சும்மா ஆச்சரியப்பட்டார். இவனுடைய தியாகத்திற்கு முன்னால் யார் ஆச்சரியப்பட்டார்? நான் ஆச்சரியப்பட்டது ஒரு விஷயமே இல்லை. சைவம் புகார வாசகங்களும் மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றைய இரவு நீங்களும் உங்களுடைய மனைவியும் செய்த செயலினால் அர்ஷிலே இருந்து கொண்ட அச்சமாக அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். எப்படி முடிஞ்சது? இந்த அக்கீதால தியாகம் செய்வதற்கு மனசு, எதையும் தாங்கக்கூடிய மனசு, எதையும் இழக்கக்கூடிய மனசு, இந்த அக்கீதா உண்மையானால் அல்லாஹ்வை பற்றி முழுமையான அறிவு இருந்தால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி முழுமையான அறிவு இருந்தால், அல்லாஹ்
சொன்னாங்க இஸ்லாமிய கொள்கை. இந்த கொள்கையில ஆரம்பமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 9வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் உமர் நம்ம படிச்சு பார்க்கணும். இதே மாதிரி இதான் சொல்றது, நம்பர்லாம் எப்படி சொல்றோம், சும்மா திறமைக்கான சொல்லிட்டு வரல, நம்ம படிச்சு பார்க்கணும் தனியா. அறிவிப்பாளர் உமர் முஸ்லிம்ல 9வது நம்பர். இதுல வராது. இந்த அக்கீதா வளர்த்துனால முதல்ல ஒரு ஹதீஸ் நம்ம படிப்போம். இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன செய்ய போறோம், தொடர்ச்சியா இந்த மாசம் மட்டும் இல்லை, இந்த மாசம் முடிஞ்ச அளவுக்கு அக்கீதா, அடுத்த மாசம் இப்படி தொடர்ச்சி நம்ம என்ன செய்யறோம், அக்கீதா பார்க்கிறோம். ஒரு மனிதர் வருகிறார், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறார், நல்லா வெள்ளையா வராரு. அவருடைய உடல் எல்லாம் நல்ல வெள்ளையா, அவருடைய ஆடை எல்லாம் நல்ல வெள்ளையா. அதற்கு முன்னால் நாங்கள் அவரை பார்த்ததே கிடையாது, அதற்கு பின்னாடி நாங்கள் அவரை பார்த்ததே கிடையாது. அவருடைய முடியெல்லாம் நல்ல சுருட்டையா, ரொம்ப அழகா. அவர் பிரயாணத்துல இருந்து வந்த மாதிரி தெரியாது. புதுசா ஒரு வாரத்தை எப்படி பிரயாணத்துல வருவாங்க, ஆனா அவருடைய ஆடையை பார்த்தா பிரயாணத்திலிருந்து வந்த மாதிரியே தெரியல. நல்ல அழகா இருக்கு அவருடைய ஆடை, எந்த விதமான கசங்களும் இல்லை. அவருடைய முடியில் பார்த்தாலும் கசையாமல் இருக்கு. அவருடைய முகம் பிரயாணத்தில் மண்ணி புழுதி நம்மளே வந்து பிரயாணத்துக்கு வருவீங்க, எப்படி இருக்கும், கொஞ்சம் கசையா இருக்கா இல்லையா, அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப அழகா இருக்காரு. பிரயாணத்தினுடைய ஒரு அகரும் அவருக்கு தெரியல, கலைப்பும் தெரியல, அவரு ரொம்ப அழகா இருந்தாரு. அவர் பார்த்ததே இல்லை. வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட நேரம் ஒட்டி உட்கார்ந்து கேட்டாரு, ஈமான் என்றால் என்ன, அக்கீதா இறை நம்பிக்கை தான், அக்கீதான இறை நம்பிக்கை, இந்த இறை நம்பிக்கை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்புவதாகும், அவனுடைய மலக்குமார்களை நம்புவதாகும். அவனுடைய எப்படிதான் நம்புவது, அதான் இருப்பார். அல்லாஹ் நம்புகிறது, அல்லாஹ் வேறவர்களை எப்படி நம்பணும்? சஹாபாக்கள் நம்பிய அடிப்படையில் நம்பினார்கள், எதுவும் அவர்களுக்கு இருப்ப தயாராக இருக்காது. நாம் நம்பாததினால் காலையில் தூக்கத்திலிருந்து போர்வை இருக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இதுதான் நீங்க நம்பி பாருங்கள், போர்வை தானாக இருக்கும். நீங்க நம்பி பாருங்கள், அல்லாஹ்வை பற்றி தெரிந்துவிட்டால், அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் உங்களுடைய இதயம் நடுங்கும். சொல்றேன் இல்லையா, குழுவும் அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய இதயம் நடுங்கும். இதா துணிய தலையை மாயாட்டா, நம்முடைய வசனங்கள் அவருக்கு ஓதப்பட்டால் ஜாரத்துல் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். சொல்லுங்க பாப்போம், இந்த வாரம் பயான் வந்தேன், அதனால இந்த ஈமான் அதிகரிச்சிருக்கு. போன வாரத்தோட சொல்லுங்க, போன வாரம் நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரிதான் இந்த வாரம், இந்த வாரம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வாரம், இப்படியே ஒரு வருஷம் ஒரு 1000 ஊருக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சொல்லுவோம் நாங்கெல்லாம் தௌஹீத் கொடுத்தோம். சரி தௌஹீத் கொடுத்தோம், என்னப்பா இன்னும் மேல போய்கிட்டே இருக்கோமா இல்லையா? ஒரு அறிவாளி கொடுத்தது ஒரு இடத்துக்கு மேல போய்கிட்டே இருக்கும், இன்னும் மேல போயிருக்கோம். அப்போ இந்த நம்பிக்கை அல்லாஹ்வை நம்புதல் ஈமான் என்றால், அவனுடைய மலக்குகளை நம்புதல், அவனுடைய வேதத்தை நம்புதல், அவனுடைய தூதரை நம்புதல், இன்னும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாகும். அடுத்து நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய விதியின்படியே நாட்டத்தின்படியே நடக்கிறது. முக்கியமான நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் ஈமான். முதல்ல அல்லாஹ்வை, அவனுடைய தூதரை, அவனுடைய வழக்குகளை, அவனுடைய வேதத்தை, நன்மை தீமை யாரும் அல்லாஹ் தான் என்றும், இன்னும் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மறுமை நாளே வந்தது. மொத்தம் 6 விஷயங்கள். இப்போ இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிம்ல அல்லாஹ் நம்புறதா என்ன, இந்த அல்லாஹ் நம்புறது, நம்ம அல்லாஹ் நம்புறது. அல்லாஹ் யாரு கேள்வி வேணுமா, எவ்வளோ ஆள் கேட்கிறாரு, என்னப்பா அல்லாஹ் அல்லாஹ் யாரு? நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி இந்துக்களுக்கு ஒரு கடவுள் இருக்கோ, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி கடவுள் இருக்கோ, அதே மாதிரி அல்லாஹ் எங்களுடைய கடவுள். இதுதான் நம்ம சொல்லுவோம். நம்மிடத்துல ஒரு ஆள் கேட்கிறார், ட்ரெயினில் பயணம் அல்லாஹ் அல்லாஹ் என்ன, நம்ம சொல்லுவோம் அது முஸ்லீம்களுடைய கடவுள் அப்படின்னு, இஸ்லாமியருடைய கடவுள் அப்படின்னு. சகோதரரை கிடையாது. அல்லாஹ் என்பது ஒரு அரபு நாட்டினுடைய கடவுளின் பெயர் அல்ல. அல்லாஹ் என்பது ஒரு கூட்டத்திற்கு உண்டான கடவுளின் பெயர் அல்ல. அல்லாஹ் என்று சொன்னால் நல்ல என்னையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்திக்கு சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் என்று சொன்னால் என்னையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைக்கக்கூடிய இறைவன். எல்லோருடைய உள்ளமும் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டோ அந்த இறைவனுக்கு சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ்.
உதாரணத்துக்கு ஒரு பூசாரி இருக்கிறாரு, அவர் சிலைக்கு முன்னாடி பூசாரி செஞ்சுட்டே இருப்பார். பூஜை செய்யறா இல்லையா, அவர்கிட்ட போய் கேளுங்க, உன்னுடைய கடவுள் யாரு, உனக்கு உணவு தருபவன் யாரு, தான் பூஜையை கேட்க மாட்டோம் இல்ல. ஒரு பூசாரி இருக்கிறார் சொன்னார், நீங்க அவர்கிட்ட போய் கேட்க போறீங்க, உனக்கு யார் உணவு தருகிறார், உன்னை யார் பாதுகாத்தார், உன்னை யார் படைத்தார், உனக்கு யார் ஆற்றலை தந்தார் என்று கேட்டீங்கன்னு வைங்க, நேரடி செய்ய மாட்டாரு. அந்த சிலையை பற்றி சிலரை கை காட்ட மாட்டாரு. கடவுள் இறைவன் மனசாட்சியா எந்த இறைவனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இதே தாவா நல்லது அல்லாஹ் இதே பொழுது நீங்களே உங்களை படைச்சவங்க யாரு, இறைவமா. உங்களுடைய மனசாட்சி யாரை ஏற்றுக்கொண்டதோ, உங்களுடைய உள்ளம் யாரை ஏற்றுக்கொண்டதோ, உங்களை யார் படைத்தார் என்று நம்புகிறீர்களோ, இந்த உலகத்தை படைப்பதற்கு ஒரு சக்தி வேண்டும் என்று நம்புகிறீர்களோ, அந்த சக்தி தான் அல்லாஹ். இது ஒரு விளக்கம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்தான் தஃசீரிலேயே உயர்வான குர்ஆனுடைய விளக்க உரை ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விளக்க உரையுடைய தலைவர், ரஈஸ் தலைவர். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சாலிமாக பணியாளராக இருந்தார். அல்லாஹ் அன்பின் கொடுத்தார் சஹீஹ் புகாரி அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தையும் கொடுப்பாயாக, விளக்கத்தை கொடுப்பாயாக. இன்றைக்கு வரை இவர்கள் நெருக்கப்படுத்ததை கொண்டு யாரும் நெருக்கப்படுகிறது. அவ்வளவு உயர்வார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்று சொன்னால் இலா என்ற ஒரு படத்திலிருந்து வந்தது, வணங்கப்படுபவன். யாரை வணங்குவோமோ, ஒரு அர்த்தம் யார் உங்களையும் என்னையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தாரோ, யாரை எல்லா அவர்களுடைய மனசாட்சி இறைவனுக்கு ஏற்றுக்கொண்டதோ அந்த சக்தி, அந்த பவர் அவருக்கு சொல்லுது அல்லாஹ். இரண்டாவது அல்லாஹ் சொல்றார்கள், யாரை வணங்கப்படுவோம், இந்த உலகத்திலே யாரை மக்கள் வணங்குவார்களோ அவனுக்கு சொல்லக்கூடிய பெயர் தான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு கூட்டத்திற்கு உண்டான பெயர் அல்ல, அரபு தேசத்தினுடைய பெயரும் அல்ல. அதே போல இன்னொரு விஷயம் என்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது, இதை விட ஒரு சிறப்பான வார்த்தை ஒன்று கிடையாது. இறைவனுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய நேரத்தை தர்ஜுமாவுக்கு அறிவே கிடையாது, கடவுளே கிடையாது. இது நாம் புரிவதற்காக சமூகத்தை சொன்னது. என்ன இந்த சமூக மக்கள் புரிய வேண்டும் என்பதே கடவுளை கடவுள்கள் என்று பன்மையாக மாற்றலாம். அதனால இல்லையா, ஒரு கடவுள், இரண்டு கடவுள், மூன்று கடவுள், ஐந்து கடவுள், பல கடவுள்கள், ஆண் கடவுள், பெண் கடவுள், ஆணினம் பெண்ணினம் என்று ஆண்பால் பெண்பாக உலகத்திலே கடவுளுக்கு வைக்கக்கூடிய பேர்கள் இருக்கிறார். உதாரணமாக ஒரு கடவுள், பல கடவுள்கள், ஆண் கடவுள், பெண் கடவுள்.
நம்முடைய குழந்தைகளுக்கு இரவு நேரங்கள்ல நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு ஆடை இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு கதை சொல்லக்கூடிய காலம். நீங்க அதெல்லாம் போயாச்சு. ஏன் அங்க முன்னாடி போய் உட்கார்ந்து கடன் பேர முன்னாடி ஓடி இருக்கு. அந்த கதை மாதிரி முன்னாடி இந்த பிள்ளையும் பாட ஆரம்பிச்சிடும். காலத்துல அம்மா படுக்க போட்டு அது இந்த காலம் எல்லாம் அறியாத காலம். பல கிஸ்தாக்கள் நாவல பார்த்த காலோடைய கதைகள் கீழா பார்த்த கதையை சொல்லி 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 கொடுப்போம். கடல்கள் வந்தார்கள், கடல் விழுந்தது, சேவை செய்து இருக்கும்போது கண்ணாடி தூக்கி போட்டார்கள், ஓட்டை அழைத்துக் கொண்டது. இதெல்லாம் அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அது மாதிரி கதையெல்லாம் சொல்லி அல்லா நீங்க நைட்டு படுக்கும் பொழுது உங்க பிள்ளைக்கு அல்லா பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இதை சொல்லி நல்லா யாருன்னா இந்த வளர்த்த ஏதோ வளர்த்த கடவுள்கள் மாதிரி இல்லை. நாம் நம்பக்கூடிய உன்னை படைத்தவன், என்னை படைத்தவன், படைக்கக்கூடியவனுக்கு யார் நினைச்சோ அவன்தான் அல்லா. இது நம்முடைய குழந்தைகளுக்கு இரவு அந்த சொல்லி முதலோடு விஷயம் நானும் தெரியணும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய குழந்தைகள் இது தெரிந்திருக்கிறது அல்லாஹ் என்று இதே மாதிரி நிலைமை ஒரு கூட்டம் எங்கே சகோதரர்களே இப்படி சகோதரர்கள் இப்படி நீங்கள் அல்லாஹ் ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா மதத்தை விட தனித்து எந்த கொள்கையை கொள்வாங்க சும்மா விஷயம் கொடுத்திருப்பார்கள், பல விஷயங்களையும் தெரிவித்திருப்பார்கள். ஆனா இஸ்லாமிய எல்லாருக்கும் அகைன்ஸ்ட் ஆகும். கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்ட், யூதருக்கு அகைன்ஸ்ட், முஸ்லிமுக்கு அகைன்ஸ்ட், மஜூசிக்கு அகைன்ஸ்ட், எங்க பார்த்தாலும் உலகத்துள்ள எல்லா எதிர்மையும் மாற்றம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னால் பிரச்சனை இருக்காது. உலகத்தில் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வை மட்டுமே எத்தனை வணங்கக்கூடாது, வணங்கக்கூடிய அனைத்தும் பொய் என்று சொன்னதாக பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? எதுக்கு அடிச்சாருவா, எதுக்கு நான் சொல்லாம நினைச்சாருவா, இது போய் இது போய் இது போய் இதுதான் போய் நாங்கள் சொன்னாங்க உண்மை எல்லாத்துக்கும் எதிராக அவன் எல்லாருடைய எதிர்ப்புகளை வாங்கியது எல்லோரும் எதிர்த்தார்கள். ஆனாலும் வளர்ந்து கொண்டே சென்றது. அப்ப எல்லாத்துக்கும் அகைன் சார்ந்த முன்னே மாற்றம். அப்ப இப்படி நம்ம அந்த குஃபார் நம்பிக்கை போன்று ஒரு குலத்தினுடைய பெயர், ஒரு அரபு தேசத்தின் பெயர், ஒரு இடத்தின் பெயர், ஒரு கூட்டத்தின் பெயர் என்று நாம் நம்பி வைத்திருந்தால் இந்த ஆளுக்கு நம்முடைய காப்பு சொல்றாங்க நினைச்சுதான் அத்தீதா நமக்கு இதை பத்தி தெரியவே மாட்டோம். இதை பத்தி நம்ம படிக்கிறது முயற்சி செய்யவே மாட்டோம். சும்மா சின்ன சின்ன மசாலா விஷயத்துல போட்டுக்கிட்டு விமானம் என்ற பெயர்ல, சந்தை என்ற பெயர்ல பல பிரச்சனைகளை கற்கிறோம். எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ, எதை தெரியாத விஷயங்களையோ அதை தெரிய வழங்குகிறோம். இது முதல் விஷயம். இரண்டாவது இப்படி சொன்னோம், அந்த எங்க இருக்கா கேட்கறது நம்ம குழந்தைய அந்த எங்க இருக்கா நம்மளோட முஸ்லிம்களை புள்ளா கேட்கும். நைட் நேரத்தில் அல்லாஹ் வந்துக்குமா அசாரத்து மக்கள் கதை சொல்லுவாங்க. எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் சரி உமா அல்ல எங்குமா இருக்கா, எல்லாத்துக்கும் இருப்பான், குசுமிலும் இருப்பான் திருவாய் அல்ல எங்குமா இருக்கா, அல்ல கூட இருக்கும், அல்ல என் கூட இருக்கும், அல்ல எங்குமா பார்த்துட்டே இருப்பான். சகோதரர்களே யாருடைய கொள்கை தெரியுமா? முஸ்லிம்கள் முஷ்ரிக்கினுடைய கொள்கை. யாருடைய கொள்கை? முஷ்ரிக்கினுடைய கொள்கை, மஜூசிகள் நெருப்புவாதிகளுடைய கொள்கை, சிலைகளை சிலுவைகளை அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களுடைய கொள்கை. இந்த கொள்கை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி நாவல் படிப்பாரு நம்முடைய வீடுகள்லாம் சாங் வியாழக்கிழமைனா சாங், அதே மாதிரி நல்ல நடத்தினால சாங் அவர் எப்படி படிப்பாரு எங்கும் நிறைந்து அல்ல அவர் படிக்கிறார். இப்படியே ஊட்டி 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 அல்ல தந்தையும் பார்த்து முறையும் இருப்பாங்களா அல்ல சகோதரர் தப்பான வார்த்தை குரான் சொல்றது. நான் ஆரம்ப சொல்ல நம்முடைய மார்க்கம் எல்லாருக்கும் அகைன்ஸ்டா மார்க்கம், விவாதத்திலும் அகைன்ஸ்டா இருக்கும், ஷரியா சட்டத்திலும் அகைன்ஸ்டா இருக்கும், அகீதாவிலும் அகைன்ஸ்டா இருக்கும், ஒழுக்கத்திலும் அகைன்ஸ்டா இருக்கும். என்ன சொல்லும் ஒழுக்கத்தையும் அகைன்ஸ்டா எல்லோரும் என்ன சொல்வார்கள், பெண்ணை கற்பழிக்காத என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் ஒழுக்கத்தை மாற்றமாக அகைன்ஸ்டாக சொல்லும். பெண்ணை கற்பழிக்க இருந்தாலே முதலில் பெண் பெண்ணாக இருக்க வேண்டும்,
பொம்பளை வந்தாவை போட்டு தலையை குனியட்டும், ஆம்பளை தலையை குனியட்டும். அதுக்கு இஸ்லாம் வேணும், தெரிஞ்சிடணும். வேற வழி இல்லையா? திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்தா உடனே திருமணம் முடிச்சுக்க, ஒண்ணுக்கு 4 திருமணம் முடிச்சுக்க. விசாரத்து பக்கம் போயிடாத. இதையெல்லாம் மீறிப்பா தடுக்கணும். எப்படி இதெல்லாம் மீறிப்போனா இந்த இஸ்லாத்துடைய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஷரியா சட்டத்தை பார்த்தாலும் ஏதோ பார்த்தாலும் எதிராகத்தான் இருக்கும். அப்ப நம்முடைய அக்கீதா ஒரு பொழுதும் உலகத்தில் உள்ள எந்த மதத்திற்கும் ஒப்பாக விடக்கூடாது. ஒப்பாக விட்டால் நாம் காத்துல அறிவோம். பண்ண சொல்றான் அத்தியாயம் 67 வசனம் 16, 67 வசனம் 16 சொல்லி கொடுக்கும். அல்ல சொல்றான், வானத்தில் உள்ளவன் பூமியில் உள்ள உங்களை உதவி செய்ய மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த என்ன வருது? வானத்தில் உள்ளவன் அல்ல, வானத்தில் உள்ளவன் பூமியில் உள்ள உங்களை உதவி செய்ய மாட்டான் என்று நீங்கள் இருக்கிறீர்களா? அதே மாதிரி அத்தியாயம் 20 வசனம் 5 அல்லாஹ் சொல்றான், அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அளவற்ற அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறார். அப்ப அல்லாஹ் எங்க இல்ல? தூணிலும் இல்லை, துரும்பிலும் இல்லை, எட்டையும் இல்லை, உகட்டையும் இல்லை. அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அர்ஷ். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம்ல முஆவியா பின் ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா, முஆவியா பின் ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிம்ல 736வது ரிப்போர்ட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சஹாபி யா ரசூலல்லாஹ் அடிமைப்பட்டிருக்கிறார், நான் என்ன செய்ய போறேன், விடுதலை செய்யலாம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் அடிமைப்பெண்ணை கூப்பிடுவாமா? சஹாபி சொல்றாரு, எனக்கு அடிமைப்பெண் இருக்கிறது, அந்த அடிமைப்பெண்ணை நான் விடுதலை செய்யலாம் நான் நினைக்கிறேன், அந்த பெண்ணை கூப்பிடுவாங்க. அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? முதல் கேள்வி சகோதரர்களே, அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்பதை அறியாவிட்டால், நான் மாற்றமாக அறிந்தால், நான் அறியாமல் இருந்தாலும் காரணம், மாற்றமாக அறிந்தாலும் காரணம். ஏன் சரி 836 பெண் வந்தவுடன் கேட்பை கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? அந்த பெண் சொன்னது, தன்னுடைய கையையும் தன்னுடைய பாதையும் தூக்கி காமிச்சு. வேண்டாம், அல்லாஹ் பாடுகிறேன், நான் யார்? கேட்கிறாரு, நான் யார்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவர் மூமினான பெண், இவர் மூமினான பெண்ணாக ஆகிவிட்டார். அப்ப இந்த 2 வார்த்தைகள் அந்த பெண் மாற்றமாக சொல்லிவிட்டார். 2லே ஒன்றை சரியாக சொல்லி ஒன்றை மாற்றமாக சொல்லிவிட்டார். சொல்ல மூமின்னு சொல்லிப்பாங்க, தூணிலும் இருப்பான், துருப்பிலும் இருப்பான், ஒன்றை இருப்பான் என்று சொல்லியிருந்தார். கல்லிலும் மண்ணிலும் இருப்பான் என்று நாம குழந்தைக்கு சொல்லி வைப்பதை போன்று சொல்லி இருந்தால் இவர் மூமின் அல்ல. காது கொடுத்து ஒரு பயானை கேட்டோம், அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிறான், அல்லாஹ் உங்களிடத்தில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் தப்பாக இருக்கிறான். இதுல பேர் நம்ம தனிக்காமா என்ன கூட்டமா இருட்டு திக்கிரி செய்யக்கூடிய கூட்டம் என்ற பெயர்ல சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? சகோதரர்களே, மிக மோசமான கொள்கை. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். அவருடைய கொள்கை எப்படி அபத்தமான கொள்கை, அசிங்கமான கொள்கை. நான் படித்திருக்கிறேன், எனக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார்கள், யார்? அல்லாஹ் முஹம்மதாக உலகத்திற்கு வந்தார் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, அந்த விஷயத்தை சொன்னால் கேவலமாக இருக்கிறது. எல்லாம் இன்னும் தெரியாது, வெளியில விமதிக்கு நினைப்பீங்க, அல்லாஹ் 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 நினைப்பீங்க. நீங்கள் அந்த இயக்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து பாருங்கள். அவர்களோடு முறியீடு என்ற பெயரை மாற்றினார்கள், பேசி பாருங்கள். அப்பொழுது தங்களுடைய கொள்கையை இந்த சமூகத்தில் விதைப்பார்கள். எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, இன்னும் மோசமான ஒரு கொள்கை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்லுவோம். இந்த கொள்கை நான் இப்போ சொல்ல, அது ரொம்ப மோசமானது. உங்களுக்கு கோபம் வந்துடும். சொல்ல ஏற்கனவே முஸ்லிமா இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கருத்துகள் வெட்டப்படும்
செஞ்சானா ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை படைத்தான். ரசூலுல்லாஹ்வை ஒளி என்று சொல்வார். படைச்சிட்டு தன்னுடைய அரிசியை தனக்கு பக்கத்திலே அமர வைத்தான். என்ன செய்தாரா? தனக்கு பக்கத்திலே அல்லாஹ் அமர வைத்தான். ஆதம் செஞ்சானா? ஆதம் படைச்சோட ஆதம் தப்பு செஞ்சுவானா இல்லையா? படத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லையா? உலகத்துக்கான அவர் கண்ணை துறந்து பார்ப்பார். படைச்ச உடனே முதல் கண்ணை துறந்து பார்ப்பார். லாயிலாங்கெல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் கேட்பாரா? யாரெல்லாம் லாயிலாங்கெல்லா கரெக்டு, இதெல்லாம் பையன் சாதாரணமா நம்மளுடைய சொல்லுவாரு. நம்முடைய பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கோம். நீங்க அதை இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நீங்களே இதை சொல்லுமான்னு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. ஆதமை படைத்தான், படைத்தவுடன் ஆதம் கண்ணை திறந்தார். என் ஹபீபினுடைய பேர் எழுதப்பட்டிருந்தது முகமது ரசூலுல்லாஹ். கேட்டார், யார் குர்ஆன் என்ன லாயிலாங்கெல்லாம் சரி முகமது ரசூலுல்லாஹ் இருக்கு. உன்னுடைய சமூகத்தில் உனக்கு பிள்ளையா, உனக்கு தலைவராக வரக்கூடிய சீரவியார் அல்லாஹ் சொல்றார். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சமூகத்திலே தாங்கள் நல்லவர்களை போன்று இவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் ஒரு பயான் இருக்கிறது, இந்த தனிக்காட்டல் என்று சொல்லக்கூடிய பயான் இடத்தில் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த அளவுக்கு என்று சொன்னால் அறிவியலாம் தாராளம் அவர்கள் இப்படி அல்லாஹ் எப்படி இருக்கு உலகத்தை எல்லாமே இருக்கிறோம். சஹாபாக்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள். நம்ம பின்னாடி வரும் இப்போ ரசூலுல்லாஹ் நமஸ்து நபில உட்கார்ந்து இருந்தாங்க. அறிவியல் எல்லாம் அப்படி நடந்துகிட்டே இருந்தாங்க. உடனே அறிவியல் எல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அறிவியல் எல்லாம் ஒரு உட்கார்ந்துருக்காரு, ரசூலுல்லாஹ் அப்படி நடந்துட்டு இருக்காங்க. நல்ல கேளுங்க, இந்த வார்த்தையை கேளுங்களுடைய கொள்கை எவ்வளவு கேவலமான கொள்கை. யாருக்கு நான் சொல்றேன் இல்லையா, அல்லாஹ் தான் முஹம்மதாக வந்தான்னு சொல்லக்கூடிய பாருங்க. நாம இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஒரு பிடிப்பு கிடைச்சிட்டு அதை போட்டுக்கலாம். இந்த சமூகத்தில் இவங்க என்ன தன்னை நல்லவர்கள் மாறி சேவை செய்வதை மாறாது நம்ம அவங்களுக்கு குறை சொல்லணும் இல்லை. அந்த கொள்கை நீங்கள் விக்கிரி என்று சொல்லி போய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஈமான்களை கரைத்து விடுவார்கள், உங்களை குஃபாராக ஆக்குவார்கள். ரசூல் அறிவியல் பத்து வீட்டுல சார்ந்து இருந்தாலும் ரசூல் அப்படி நடந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ரசூல் அறிய பார்க்கிறா, அறிவே உன்னுடைய ரப்பு எங்கே இருக்கிறார்? எல்லா வார்த்தையும் உன்னுடைய ரப்பு எங்கே இருக்கிறார்? உடனே அப்படின்னு சொன்னாரா, என்னுடைய ரப்பு வசதியிலே நடந்து கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு சஹீஹுல் புகாரியே வருதான், சஹீஹுல் புகாரியே வருதான். இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தின் கூட்டத்தில் நாங்கள் போட்டி கேட்கும்போது வரும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இதுதான் பிரச்சனை, தெரியாமல் விளங்காமல் எங்கே இருக்கிறார் இந்த பிள்ளை கேட்ட உடனே சரி முஸ்லிம் 36 சொன்ன உடனே நேரா வேறதான் அந்த பெண்களுக்கு ஏற்றி காமிச்சு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? யார் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஓ ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். அதுதான் இல்லையா, இன்னமான அவ்வளவுகளை அற்புதமாக இருக்கிறோம் என்று நினைக்காத இந்த துறையில் மூன்றாவதாக அற்புதமாக இருக்கிறார். அதுதான் இல்லையா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இல்லையா, ஒரு பக்கம் பார்த்தா ஆசிரியர் இருக்காங்க. இனி சில விஷயம் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அமர்ந்து கொண்டார் தெளிவாக வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான். படைத்து சும்மஸ்தவாக அரிசி மீது அமர்ந்தான். இப்படி ஒரு வசனம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா முத்தகீங்களுடைய அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களுடைய அல்லாஹ் இருக்கிறான், நபியுடைய அல்லாஹ் இருக்கிறது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான் மூசாவை பார்த்து, காலா தஹாஃபா, மூசா பயப்படாத, போறதுக்கு நீ பயப்படாத, இன்னனி மஅகுமா, நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த விதத்தில்? அஸ்மஉ வ அரா, நீ செய்வதை கேட்கக்கூடிய விதத்தில், நீ செய்வதை பார்க்கக்கூடிய விதத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன். புரியுதா இல்லையா? அஸ்வராக இருக்கிறார், ஆனால் நீங்கள் செய்வதை பார்க்கக்கூடிய விஷயத்தில் உன்னோடு இருக்கிறார்.
நமக்கு சமீபமாக இதை நம்முடைய குழந்தை கூட்டியிருந்தார். இன்னைக்கு நம்முடைய குழந்தை தான் முக்கியம் ஆக்கியது. நீங்க எப்படி ஊட்டி பாருங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு தவறு செய்யப்படுகிறார். உதாரணத்துக்கு தம்படிக்கக்கூடிய என்னுடைய பழக்கம், தம்படிக்கக்கூடிய பழக்கம். இப்போ என்னுடைய தந்தை வரும்பொழுது டக்கு நடத்தி நல்லவனா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு தந்தைக்கு முகத்துக்கு முன்னாடியே ஊழிட்டு இருக்கிறார். இது இப்ப பழகி போயிடும். உண்மையாவே ஒரு இடத்துல 2 நபர் நம்முடைய ஃப்ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மடி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் வாப்பா வர தெரியாத ஒரு இந்த சூழ்நிலை ஆகிடுது. உதாரணம் நம்மளுக்கு வேணும்ல அது வச்சு கொஞ்சம் நல்ல கூட இல்லையா? பாப்பா முன்னாடி அடிச்சுக்கிட்டு அவர் மனசுல போடுவாரு. அப்போ பாப்பா வந்து டக்கு பயிர் கீழே போடும். ஒண்ணு இல்லையா? உமா வந்தா பயிர் கீழே போடும். அல்லது சமூகத்துல யாரும் தண்ணி இருக்கிறவனா என்ன? அப்போ சமூகத்துல யாரும் உடனே தனிப்பாடு கொடுத்து ஒழிக்க. ஏன் இவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் இந்த பயம். அப்படிதானே? இதே மாதிரி நம்முடைய குழந்தைக்கு நீங்க பிறந்தது இருக்கு. நீங்க பிறந்தது உண்மை சொல்லுவாங்க. உங்களை பாப்பா பாருங்க, நிஜத்தை பாப்பா சொல்லிடுவேன். பாப்பாட்டா இவருக்கு பெரிய பூதம் போல, உள்ள பெரிய பூதம் போல, பாப்பாட்டா புதுசா இருக்கு போல. பாப்பா பாப்பா பயம். இதெல்லாம் பயந்துட்டாங்க. பூசாரி, போலீஸ்காரன் நடப்புல பயம். போலீஸ்காரன் தப்பு செய்யவும் பயப்படுகிறார். என்ன காரணம்? இவர் மீதுல பயம். இவர் பார்க்கிறார். இந்த பயத்தை எல்லாம் நிறுத்திட்டு நீங்க பிறந்ததிலிருந்து ரொம்ப அரசியல் இருக்கிறார். ஆனால் நீ செய்வதை மிக மிக நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்வதை மிக மிக நுணுக்கமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுடைய பார்வையிலிருந்து ஒரு இலை கூட முடியாது. ஒரு எறும்பு பயணித்தால் கூட அவனுக்கு தெரியும். இந்த இந்த உலகம், பூமி, வானம் எங்கும் அவனுக்கு மறையாது. அன்பு கூட மறையாது. அன்பு என்று சொன்னால் ஒரு விஷயத்தினை உதாரணம் பேப்பர், இந்த பேப்பர் கடைசி எதை கிழிக்க முடியாது. அதான் கரெக்டா அதுக்கு பிறகு அதை பிரிக்க முடியாது. அதற்கு பிறகு அதை கட் பண்ண முடியாது. இதுதான் அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த அனுபவம் போய் வாழவும் எங்கிருந்தாலும் பார்ப்பார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக பெண் குழந்தையாக இருந்தார். சூரத்து நூர், சூரத்து லுக்மான் ஆண் குழந்தையாக இருந்தார். கண்டிப்பாக லுக்மான் அத்தியாயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். லுக்மான் தன்னுடைய மகன் ஒரு சொல்வார் பாருங்க, இந்த வார்த்தையை இப்படி சொல்லி வளர்த்திருந்தால் நம்முடைய குழந்தை இப்படி வரும் என்பதை அறிவு சொல்றது. யார் من خردل فتكون في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله. يا بني அருமை மகனே, என்னுடைய செல்ல மகனே, என்னுடைய செல்ல மகனே, இன்னஹா நிச்சயமாக இந்த மிஸ்கால் ஹப்பத்தி மின் ஹர்தல், கதியின் வித்தனமாக இருந்தாலும் சரி, கதியினுடைய வித்தாக இருந்தாலும் சரி, மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹ்ரா, அந்த வித்து பாறைக்குள் இருந்தாலும் சரி, அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த், அல்லது அந்த வித்து பூமியில் எந்த மூலையில் இருக்கிறோம், வானத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்தி அல்லாஹ் வரப்புரை கொண்டு வருவார். வரப்புரை தெரியும். இதே மாதிரி நம்முடைய குழந்தை வளர்த்துங்க. பிறந்ததிலிருந்து நீ தப்பு செஞ்சா வாப்பா தெரியாது, நீ தப்பு செஞ்சா வாப்பா கண்ண கூட, உம்மா கண்ண கூட, உஸ்தாத் கண்ண கூட, ஆசிரியர் கண்ண கூட, யார் கண்ணை கூட, யார் கண் மூடாதோ அவன் கண்ணை உண்டாக வருது. இப்போ குழந்தை இந்த ஒன்று நான் அதான் சொல்றேன். பாப்பா பயத்தை காட்சி காட்சி வளர்ந்ததினால் பாப்பாவுக்கு முன்னால் தவறு செய்ய மனிதன் பயப்படுகிறான். டீச்சரின் பயம் அந்த குழந்தை உள்ளத்தில் இருந்ததினால் டீச்சருக்கு முன்னால் தவறு செய்ய பயப்படுகிறது. சமூகத்திற்குரிய பயம் இருந்ததினால் சமூகத்தவர்கள் கேவலமாக அழித்துள்ளார்கள் என்ற பயத்தினால் சமூகத்திற்கு முன்னால்
இந்த காலமையும் குழந்தை வளர்க்கவே தெரியாது. சொல்ல பேசுறதுக்கே நேரம் கொடுக்குறது, குழந்தையோடு பழகிறதுக்கே நேரம் கொடுக்குறது. சமூகத்தை கேவலம் இந்த காலம் மோசம் ஆபாசம் அசிங்கம் ஈஸியா கட்டுப்பேன். ஒரு காலத்துல எல்லாம் ஆபாசத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட வேண்டும், தவறு செய்ய கஷ்டப்பட வேண்டும். கையில செல்போன் இருந்தால் எல்லாமே கிடைச்சோம், உங்களுக்கு ஆபாசமா கிடைச்சோம், தவறு செய்ய வாய்ப்பா கிடைக்கும், எல்லாம் கிடைச்சோம். அந்த அளவுக்கு இந்த சமூகம் இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த சமயத்தை நாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த பயத்தை ஊட்டாவிட்டார். இந்த பயம் எல்லாம் நம்மை பார்த்துருக்கீங்க. ஆபத்திலிருந்து ஊட்டி பாருங்க சகோதரர்களை, உங்க குழந்தை கிட்டே போவார். அதே மாதிரி பாருங்க, நாம் இந்த தலைப்பு வருஷம் வாழ்க்கை தலைப்பு பேசியிருக்கிறோம். ஆனா இதுதான் தொடர்ச்சியா நினைச்ச போது இங்க பேசுறது நினைச்ச போது தொடர்ச்சியா எல்லாமே தண்ணி பேசுறதுனா 4 மணி வரைக்கும். உதாரணத்துக்கு ஆசிரியர் வரலாற்று இப்படி ஊட்டி இருந்தால் எப்படி உங்க குழந்தை வளர்ந்து வளர்ந்து இருக்கிறது. ஒரு ஆசிரியர் இருக்கிறார், தன்னுடைய மாணவர் பல மாணவர்கள் அந்த ஆசிரியர் பயின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிள்ளையும் விட ஒரே ஒரு மாணவர் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் அந்த ஆசிரியர். ரொம்ப பாசம். மற்ற மாணவர்களுக்கு போறாங்க இல்லையா, என்னோட ஆசிரியர் எல்லாருமே நானும் படிக்கிறேன், அவனை மாதிரி நானும் எழுதிக்கிறேன், அவனை மாதிரி நானும் படிக்கிறேன், அவனை மாதிரி நானும் ஜீப்பு மாத்திரம் பின்ன ஏன் மட்டும் பாசம் அவர் பாசம் பாட்டு வந்து கேட்டு விடுகிறார். உஸ்தாத் என்ன உஸ்தாத் இந்த பையன் மேல மட்டும் பாசம், எங்க மேல பாசம் இல்லையே. உஸ்தாத் சொன்னா புரிய மாட்டாங்க. சில விஷயங்கள் சொன்னால் புரியாது சகோதரர்களே, நடைமுறைக்கு வந்தால்தான் புரியும். அப்படி சமூகத்தை பலவடைகிறது சொல்லி புரிய வைக்க முடியாது. சமூகத்தினுடைய காலத்தின் சுழற்சியை புரியும். அது நம்ம எல்லாத்துக்குமே அந்த வாழ்க்கையால் அனுபவம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டே பண்ணாங்க, இந்த பாதை சரியான பாதை, இந்த அடிப்படை நாம் பயன்படுத்தலாம் நினைத்திருப்போம். ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை தப்பான படம் இப்படி பேசுறாங்க. அது சில விஷயங்கள் எது சொன்னாலும் புரியாது. அப்போ அவங்க விளக்கிட்டாரு சொன்னா புரியாது. அனுபவ ரீதியான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும். இப்படி கர்நாடகங்கள் செய்கிறது. ஒரு நாள் கூட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கையில புறாமையும் ஒரு கத்தியை கொடுத்தாரு. யாரு கண்டுன்னு தெரியக்கூடாது, போய் அனுப்பணும். எல்லாத்தையும் ஒரு கண்டிஷன், இதை அனுப்பணும். அனுப்பும்போது எவ்வளவு தெரியக்கூடாது, அனுப்பும்போது யாருக்கும் தெரியாம அனுப்பணும். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஓடலாம். வீட்டுக்கு கீழே ஒருத்தர் போறா, வீட்டுக்கு மாறி ஒருத்தர் ஏறலாம், ஒருத்தர் கதவை கூட்டிட்டீங்க, எல்லாம் எல்லாமே அனுப்பலாம். எல்லாம் அனுப்பி முடிஞ்சு வாங்க பாசம் கொண்டு வர முதலாளியும் கத்தியும் கொண்டு வர உங்கள் குழந்தைக்கு இந்த தன்மையை ஆரம்பத்தில் ஊட்டினார். எப்படிப்பட்ட குழந்தை வந்தாச்சு, இவன் மட்டும் அதுக்காக பாருங்க எல்லாரும் சிரிக்கிற உஸ்தாத மாட்டிக்கிட்டான். பேச கேட்கறது அனுபவிச்சிருக்காரு. இன்னைக்கு கரெக்டா இவருக்கு ஒரு கிரிக்கெட் நான் தெரியப்படுத்த வேண்டியதா எல்லாத்தையும் நான் மாடிக்கு மேலே யாரும் தெரியாது. நான் வெட்டுக்கு கீழே போய் இருக்கேன், கதவுக்குள்ள போய் இருக்கேன், நான் வாழ்க்கை போய் இருக்கேன். எல்லாம் உனக்கு இடம் கிடைக்கிறதா, நீ என்ன இங்க இருக்கிறியா சொன்ன எங்க போய் இந்த உலகம் உங்களுக்கு குழந்தைக்கு வந்தார். இதை நான் ஊட்டி இருந்தார், இதை ஊட்டுறதே கிடையாது. நான் ஊட்டினார். தன்னுடைய மகன் குழந்தைக்கு சொல்கிறார், என்னுடைய மகனே கத்தியை விட்டு பாவம் செய்தாலும் நன்மை செய்தாலும் அது பாறைக்கு கீழே இருந்தாலும் அது மலைக்கு கீழே இருந்தாலும் அப்படி சமமாக உள்ளது. பூமி வாரத்தின் எந்த உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்தே செய்வாரே. இந்த தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே போவோம். எங்கேயும் செல்கிறார், எங்கும் இல்லா, எல்லாம் போவார்கள். உங்க கூட சொல்லுவோம், யார் என்ன பார்த்துட்டு இருக்கிறார். இது நீங்க ஆரம்பத்திலே விட்டார். இதுதான் முக்கியமான இன்றைக்கு நாம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தத்தில் இருக்கிறார்? கேட்கக்கூடிய விதத்திலே, பார்க்கும் விதத்திலே அரசியலாக இருக்கிறார். அவருடைய கேள்விக்குடன், அவருடைய பார்வைக்குடன் எங்கள் நாடி நலமுள்ள சமீபமாக இருக்கிறது. நாங்கள் எதை செய்தாலும் யாருக்கு அரசியல் பார்ப்பார், கேட்பார். இதுதான் என் பிள்ளை இருக்கிறார், உங்க பிள்ளை இருக்கிறார். இதுதான் இந்த தரிக்கா வருது. இதனாலதான் தரிக்காலேயே நல்லா உட்கார்ந்து ஒரே உட்கார்ந்து கடைசி சொல்வார்கள் சகோதர
சகோதரர்களே, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். என்ன அர்த்தமா? இந்த எழுதுவார்கள், தவம் செய்யலாம், இறைவனோடு கலந்துகிறான், இஸ்லாத்திலே பேசுகிறது தெரியுமா? நீ தலைகீழ தவம் செய்யலாம் சரி, நீ அடிமை, என் தப்பு எதமான நீ எவ்வளவு தவம் செய்யலாம் சரி, எவ்வளவு வழங்கினாலும் சரி, அடிமை என்ற ஸ்தானத்திலே இருந்து ஒரு அனுபவம் தான் வர முடியாது. அப்படி ஒரு மனிதனால் நம்ப முடியாது. அது முகமது நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் மாறி இருக்க முடியும். அல்லாஹ் முகமதுக்கு சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் முகமது சொல், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் நபியாக இருக்கிறேன், என்னோடு என் ரப்பு பேசலாம், நான் இந்த உலகத்திலே படைப்பிடங்களில் சிறப்பாக இருக்கிறேன், ஒட்டுமொத்த மக்களின் தலைவனாக இருக்கிறேன், ஆனால் பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதன் தான் நான். இதான் இஸ்லாத்திலே பேசி. ஆனா இவங்க எப்படி திக்ரு செஞ்சு ஃபிக்ர் செஞ்சாங்க, அல்லாஹ் தன்பான் பார்க்கிறதா அல்லாஹ் தெரியும், எல்லாத்தையும் அல்லாஹ் பாரு. சகோதரர்களை இப்படி இப்படி கூட்டம் இருக்கிறது, இன்றைக்கு சேர்வுகள் முடியுங்கள், புதுசா உச்சிக்கு மேல என்ன உங்களை அல்லாஹ் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ் உள்ள அல்லாஹ்வை பார்க்கிறேன், ஆனால் நான் அல்லாஹ் என்று சொல்வாங்க. நாம் என்ன செய்யணும்? இதுதான் இன்றைக்கு தெரிந்து கொண்ட விஷயம். அல்லாஹ் என்று சொன்னார், அவன் ஒரு தனிப்பட்ட பெயர் அல்ல, ஒரு குலத்தின் கோத்திரத்தின் பெயர் அல்ல. அது யார் படைக்கிறானோ, யார் பாதுகாக்கிறானோ, யார் எல்லாவற்றையும் படைக்கிறானோ அந்த பவருக்கு, அந்த சக்திக்கு சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ். யாரை வணங்கப் கொள்வோம் அவனுக்கு சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ். யாரை எல்லா நபர்களும் தங்கள் மனசாட்சியாக ஏற்றுக் கொண்டார்களோ அந்த ரப்புக்கு சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை ஆறாக கொள்ள முடியாது, அதை பன்மையாக கொள்ள முடியாது. அது ஒரு தனித்துவமான வார்த்தை. அந்த வார்த்தை யார் படைக்கிறானோ, யார் பாதுகாப்பானோ, யார் உயிரை கொடுப்பானோ, யார் உயிரை எடுப்பானோ அவனை தவிர யாருக்கும் அந்த வார்த்தை கொடுத்தார்கள். எல்லாரும் முடிக்கலாம், ஆனா அந்த வார்த்தை செய்ய முடியாது, கொடுத்தார்கள். அடுத்து அந்த ரப்பு எங்கே இருக்கிறார் என்று சொன்னார், அரிசியிலே இருக்கிறார். அரிசிதான் முன்னாடி நாளை பார்ப்போம், அரிசி என்றால் என்ன இன்னும் நாளை பார்ப்போம். அடுத்து அரிசி இருந்தாலும் கேட்பதால் பார்ப்பதால் உங்களுக்கு சமீபமாக, உங்களுக்கு மிக அழகாக இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற வரக்கூடிய மற்ற இன்னும் ரொம்ப இருக்கு. நான் பேச உங்களுக்கு புரியும். நம்ம கொள்கையை ஒரு பகவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். இந்த தன்மையாரை நானும் பயன்படுத்துகிறோம், நீங்களும் பயன்படுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உண்மையாக மாற்றணும். நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொண்டு ஒரு ஆர்வம் வரும், நம்முடைய குழந்தைகளை உருவாக்கும் ஒரு வீரம், ஒரு விவேகம் வரும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதத்திலே மற்ற விஷயங்கள் நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி நான் சந்தேகம் கேட்கிறார்கள். வரக்கூடிய மாதங்களில் இன்னும் பல விஷயங்கள் அதனாலே முடிக்கிறது. அடுத்து மலக்குகள், அடுத்து வேதம், அடுத்து மருமை, எவ்வளவோ இருக்கு. சில பிரச்சனை போகும். இன்னொரு 5-10 நிமிஷம் ரெஸ்ட் வரும். அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை ஒழுக்கங்கள் எத்தனையோ விஷயம் ஒழுக்கமா தெரியலையா இல்லையா, பேசுவோம். இப்படி ஒழுக்கம் புரியுதா இல்லையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்பது எல்லா விஷயத்திலும் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம். அதுல மிக மிக அவசியமான முதல் ஒழுக்கம், ஒழுக்கமே நமக்கு அங்கீகாரம். அதாவது இது ஒரு தலைப்பு தொடர்ச்சியா போகும். அதுல முதல் ஒழுக்கம் தூங்குவது ஒழுக்கங்கள். இது ரொம்ப நம்மளுக்கு தெரியுது கிடையாது. இதெல்லாம் எப்படி கற்றுக்க முடியும்? இதே மாதிரி மசோதா இதுக்கு பயான் போட்டு தூங்குவது ஒழுக்கங்கள் ஒரு தலைப்பு போட்டு எழுத முடியாது, ஒரு பயான் நடத்த முடியாது. அப்ப இதுல கற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி தற்கொலை நிகழ்ச்சிகள், இதே மாதிரி ஒழுக்கங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த ஒழுக்கத்தில் ஈஸியா வாழலாம். இதுக்கு என்ன செஞ்சா போதும், நினைச்சிட்டு போகணும். இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று முடிவு செய்தார்கள். செய்யக்கூடாது அனுமத்தமாக ஆரம்பமாக தூங்கும் முன் கலை நிற்கவில்லை. தூங்குறதுக்கு முன்னே கட்டி தூங்குவது ஒழுக்கம் இருக்கிறார். தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், தூங்கும் பொழுது எப்படி இருக்கணும், தூங்கி எழுந்தவுடன் எப்படி இருக்கணும், தூக்கத்தில் இடையில ஒரு பெரிய தலைப்பு. அது ஆரம்பமாக தூங்கும் முன் எப்படி ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரில ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி 5624 சஹீஹ் புகாரில ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். 5624 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உறங்குவதற்கு முன்னால், சஹாபாக்கள் உறங்குவதற்கு முன்னால் உங்கள் விளக்குகளை அணைத்து விடுங்கள். மிக முக்கியமான விஷயம்.
இப்ப நம்ம விளக்கம் பெருசா நினைச்சுட்டு எதுவும் அழைக்கிறோம். அந்த காலத்துல எப்படி இருக்குமே, ஆனால் இந்த சிங்கிள் விளக்கு மண்ணெண்ணெயிலே திரி மூலியமா இருக்குமா இல்லையா? இதுதான் அன்றைய காலத்துடைய விளக்குகள். இதை நீங்கள் அணைக்காமல் படுத்துவிட்டால் எலிகள் சில நேரத்துக்கு என்ன செய்துவிடும், அதை தட்டி விட்டு விடும், அது உங்கள் வீடுகளை எல்லாம் அழிச்சு விடும். அதை எப்படி இஸ்லாம் பேசுகிறது? உலகத்துல மற்ற மதங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, வணங்கணும் அல்லது எல்லாம் நினைக்கணும், கடவுளை கொண்டு போய் குடியில கொண்டு போய் காசப்படணும், எப்படி இருந்துக்கலாம். எந்த மரமாச்சு தூங்குறது கொள்வது சொல்லி கொடுக்குமா? நான் முன்னாடி பார்த்தேன், பாத்ரூம் போறதுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல இருக்கிறது. வீட்டினுடைய கதவை தட்டுவதற்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம். அதனால இஸ்லாத்தின் மனம் என்று சொல்லவில்லை, மார்க்கம், வழிகாட்டுதல், வழி. இப்ப இதை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய அனைத்தையும் கடைபிடித்தால் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் யதார்த்தத்திலே மாற்றத்தை கடைபிடிக்கலாம். தேவையில்லாத எழுதி கொள்கிறீர்கள். நீங்க நினைப்பீர்கள் தூங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறால் இன்னொரு பெரிய மாற்றம் நினைப்பீர்கள். நீங்கள் நினைப்பார்கள் சொல்லக்கூடிய அனைத்து ஒழுக்கங்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் என்று வந்தால் நீங்கள் பேசுவதற்கு தயங்குவீர்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு கலந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து அதிகமாகும். சகாபாக்களை போன்று வாழ்க்கை சகாபாக்கள் இல்லாவிட்டாலும் சகாபாக்களுடைய பின்பங்களாக தூங்குறதுனால சொல்றாங்க, உங்கள் விளக்குகளை எல்லாம் அணைந்து விடுங்கள். நம்முடைய வீடுகள்ல இந்த மண்ணெண்ணெய் இதே போன்ற விளக்குகளாக இருந்தால் அதை நாம் அணைந்து விடணும். உங்களுடைய கதவுகளை தாழ்பாடிட்டுக் கொள்ளுங்கள். தூங்குறது இல்லை கட்டி உங்களுடைய கதவுகளை தாழ்பாடிட்டுக் கொள்ளுங்கள். தண்ணீர் பைகளை எல்லாம் மூடிவிடுங்கள். அந்த காலத்துல தண்ணீர் பைகள், இப்பொழுது தண்ணீர் பாத்திரங்கள் எல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், வானத்திலிருந்து ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அதாபை இறக்குவார். உங்களுடைய உணவு பாத்திரங்கள் திறந்திருக்குமையானால் அந்த அதாப பாத்திரங்கள் இறங்கும், நீங்கள் அதை குடித்து விடுவீர்கள், உங்களுக்கு நோய் கொடுக்க சொல்றாங்க. இன்னும் சர்வ சாதாரண போவோம் பத்தி சொன்னாங்க. இந்த ஒழுக்கத்தை கண்டுபிடித்தால் உங்க வாழ்க்கையை மாறுங்க. பெரிய வாழ்க்கையை மாறுங்க. போயிங்க இதற்கு கூட இருக்கும், விவசாய தண்ணியை கொடுத்து மட்டும் இருக்கும், இழுந்துட்டு இருப்போம். இது மூடி இருக்கா மூடலையா, இதை பத்தி மனைவி இருக்காங்க. மனைவி மனைவி சொல்லிக்கிட்டு இந்த சமூகம் சின்ன சின்ன கட்டமா கடவுள சமூகமாக இருக்கிறோம். குடிச்ச கிளாஸோட மகன்மாரோட பார்த்தாரு. நான் டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், இங்க ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இருப்பான். உமா டீயை கொண்டு வாங்க, உமா தண்ணி கொண்டு வாங்க. யாரு மகன் இதை பார்த்துட்டு இந்த தண்ணி கூட எங்களுக்கு போயிருக்க மாட்டேன். என்ன கேவலம். யாருக்கு யாரு பணிகளை செய்ய வேண்டும் கண்டு விட்டாவா இந்த சமூகம். நான் பார்ப்போம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுக்கு வரும். அப்போ உணவு பாத்திரங்கள் எல்லாவற்றையும் மூடிவிடுங்கள். மூடக்கூடிய கட்டாயம் இரவுக்கும் எப்பொழுதும் மூடி இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் இதை ஒரு பொறுப்பாக இருக்கு. நம்முடைய மனிதர்கள் வேலைகளை படுக்கைகளை அசைகளை போய் தூங்குறாங்கன்னா இது ஒரு பொறுப்பாக இருக்கு. நீங்க 4 நாள் செஞ்சீங்க, 5 நாள் நீங்க செய்யலாம், மனிதர்கள் செய்வாங்க. 4 நாள் கரெக்டா மூடி மூடி வச்சுருங்க. நம்ம நினைச்சுவோம் ஒரு மட்டும் மூடிட்டு உடனே கரெக்டா ஆரம்பிச்சு எப்ப ஒரு வீட்டை பேரலையா எழுது இவரு ஒரு நாள் செஞ்சிருப்பாரு. முன்னாடி உணர்ந்து செஞ்சிருப்பாரு, ஒரு நாள் நடந்திருப்பாரு. இப்படி நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு போனா வேற வேற இது கூட செய்ய மாட்டாங்க. வேற என்ன சொல்றாங்க, எல்லாம் நாங்கள் சமைச்சு போய் போட்டுருக்கேன் தலையை போய் சரி போறோம் கழிச்சு போற. இப்படி வேண்டாம், நீங்க செஞ்சுக்காங்க. ஒரு 4 நாள் ஒரு மனைவிக்கு முன்னாடி பாத்திரம் தூங்கி போட்டாங்க. நீங்க போய் மட்டும் பாத்திரம் முடியிருக்கா, தண்ணி பாத்திரம் முடியிருக்கா, எல்லா பாத்திரம் சில பேர் சொல்லி அந்த தண்ணி வச்சுருவோம், வெளியில விட்டு வாசல் வச்சுருவோம். அதெல்லாம் கூட மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூடுவதற்கு ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஒரு குச்சியாவது சஹீஹ் புகாரி ஒரு குச்சியாவது வைத்து மூடுங்கள். ஒரு பேருக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்துட்டு நீ நோக்கமாக மூடுறீங்க. சில பெரிய தாழ்வு சகமாக கிடைக்காது. பெரிய பொருட்களை தட்டி வச்சுப்போம், பெரிய திறமை தட்டி வச்சுப்போம். அப்ப எந்த அளவுக்கு மூடிதான் பிரச்சனை மூடி இல்லாவிட்டாலும் ஒரு குச்சியாவது தேடி குறுக்கிற வசனம் படுத்துங்க. எவ்வளவு ஒரு கண்டிப்பான ஒரு கட்டாயமான ஒரு வாசகம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு முக்கியம். தூங்கக்கூடிய கட்டி விலக்கை அழைப்பது, அதே போன்று கதவுகளை தாழ்வாழ்த்துக் கொள்வது, நம்முடைய உணவு பாத்திரங்கள் தண்ணீர் பாத்திரங்களை முழுமையாக மூடுவது,
247வது ஹதீஸ். தூங்குவதற்கு முன்னால் ஒரு மனைவிப்பாளர் பவாரின் ஆசி பதிவாக ஒரு சஹாபி இருக்கிறார்கள். நீ உன்னுடைய படுக்கைக்கு சென்றால் சொல்லுவாங்க சஹாபி பார்த்து பவாரின் ஆசி நீ உன்னுடைய படுக்கைக்கு சென்றால் தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஒது செய்து கொண்டு தூங்கு. சோதரர்களை எல்லாரும் நம்ம நெஞ்சில கழிச்சு காப்போம். எத்தனை நபர்கள் தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஒது செய்து தூங்குகிறோம். யார் இதை பின்பற்றுது? நமக்கு நினைச்சு பார்க்கணும், யார் இதெல்லாம் பின்பற்றுது? பின்ன எதுக்கு இந்த இமாம்களை கஷ்டப்பட்டு இமாம் புகாரி பதிவு செய்யணும்? ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவு தெளிவா ஒரு சஹாபியை பிடிச்சு நீ தூங்குவதற்கு வந்தால் தொழுகைக்கு எப்படி ஒது செய்வாயோ அதே போன்று ஒது செய் என்று ஏங்க சொல்லணும்? நான் நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது பின்பற்றி போகலாம். ஆனா நம்முடைய சமூகத்தை நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சுண்ணாவாதி இருக்கிறோம். சொல்ல இதுதான் சுண்ண, சின்ன சின்ன சுண்ணத்துக்கு சண்டை போடுவோம். ஆனா இந்த சுண்ணத்தெல்லாம் வாழ்க்கையிலேயே கடைபிடிக்கிற, வாழ்க்கையில ஒரு தடவை கடைபிடிக்கலாம். சகோதரர்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் படிப்பதை போன்றே சில நேரம் மரணிக்கலாம். அவன் எப்படி மரணிக்கிறானோ அதே போல நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான். நான் ஒது செய்துவிட்டு தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஒது செய்துவிட்டு பின்னால் வரக்கூடிய இதெல்லாம் ஓய்வு படுத்தா சுப்ஹானல்லாஹ், நான் மரணிக்கும் போது ஒது செய்தவனாக ஓடிவனாக மரணிப்பேன், எழுப்பப்படுவான் ஒது செய்தவனாக ஓடிய நிலையில் எழுப்பப்படுவேன். இவ்வளவு சிறப்பான விஷயம். நம்ம இது சாதாரணமாக கேட்கிறோம். வரலாறு ஆசிரியர் இருக்கிறார்கள் 247ல இந்த ஹதீஸ் தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு வந்தால் ஒது செய்வதை தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஒது முழுமையாக செய்து கொள்ளுங்கள். அடுத்து 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் படுக்கைக்கு பதிலாக என்ன வார்த்தை வரும்? நீங்கள் படுக்கைக்கு சென்றால், அடுத்து நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்களானால் உங்களுடைய ஆடைகளுடைய ஓரத்திலே 3 முறை விரிப்பை தரக்கூடிய விரிப்பை, உங்களுடைய விரிப்பு தான் அந்த விரிப்பை 3 முறை தட்டி விடுங்கள். நம்முடைய போர்வை, நம்முடைய பாய், நம்முடைய பெட்ஷீட் இதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. அது கல்யாணத்துக்கு சுத்தம் இல்லையா? இதுக்கு என்ன வீட்டுல கூப்பிடுறோமா இல்லையா? சகோதரிக்கு அன்பு ஏற்படுத்து. நீங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க மனைவிக்கு உங்களை அன்பு ஏற்படுத்தும். வீட்டை தூப்பார். இதை விட யாருங்க அவரு? சமூக தலைவர், அரசியல் தலைவர், போராட்ட தலைவர், ஆன்மீக தலைவர், ஒட்டுமொத்த அரேபிய தீவிரத்தின் தலைவர். இவர் என்ன செய்யறாரு? ஆயிஷா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாரு? வீட்டுக்கு வந்தா மிஸ்வாக் செய்வாரு. ஏன் மிஸ்வாக் எப்ப செய்வோம்? தொழுகைக்கு அண்ணாமலை பேசுவதற்கு செய்வோம். ரசூலுல்லாஹ் எப்ப செய்வாரு? வீட்டுக்கு வரும் பொழுது எங்களை ரொம்ப அடிக்கிறது. நம்ம அடிக்கிட்டு நேரா போயிடும். பெரிய தம்மடிக்கு மனைவியா இருக்கிற பெரிய போயிடும். நரக வேதனை. இவங்க சாப்பிட்ட சட்டத்தையோ எங்கேயோ நினைச்சிட்டு போயிடுவான். வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வாசனை ரசூலுல்லாஹ் சமூகமா அது மாதிரிலாம் மட்டும் எதுவுமே கிடையாது. எந்த ரசூலுல்லாஹ் பூண்டு கூட பள்ளிக்கூடம் கூட சாப்பிட மனிதர். என்ன காரணம்? மற்றவர்களுக்கு இஷ்டப்படாது சுஜூத் செய்யும்போது வாசனை. அவ்வளவு பேருந்தெல்லாம் ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வரும்போது ஏன் விஸ்வாஸ் செய்யணும்? என்னுடைய மனைவியோடு நான் பேசும்போது என்னுடைய வாயின் துர்நாற்றம் என்னுடைய மனைவியின் முகத்தை சுருக்கக்கூடாது. இதெல்லாம் காரணங்க. எதுக்கு விஸ்வாஸ் வீட்டுக்குள்ள ஒழுங்கு செய்யணும்? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் எங்களை முத்துவார்கள். இது எப்போ? நம்ம கல்யாணம் ஒரு 3 மாசத்துக்கு செய்வோம், 1 மாசம் செய்வோம். இதெல்லாம் சிரிப்பா இருக்கு. நமக்கு முத்தம் சிரிப்பா இருக்கு.